நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, மதியம் கரெக்டாக ஒரு 3 மணி இருக்கும், ஒரு பதிவு ஒன்று பார்த்துருந்தேன். அந்த பதிவில் அவர் நமது மைவித்திரு உறுப்பினர்னு சொல்கிறாரு. இவர் பார்த்திங்கன்னா, எனக்கு கேஸில் என்ன அப்டேட் நடக்குதுன்னு தெரியல, அதால் நான் சென்னை போகிறேன், அதால் மைவித்திரு அரசு உறுப்பினர்கள் எங்கள் செலவுக்கு பணம் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இது வரைக்கும் கொஞ்சம் பணம் வசூல் பண்ணிகிட்ருக்காரு. இது பார்த்தோன்னா நான் நேரடியாக போகிறேன், ஏன்னா எனக்கு சேலரி வர்றதுக்கு டைம் ஆகும். அதால் நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா, ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் உடனே போயிட்டு ஒரு லாயர் வச்சு நான் அந்த கேஸ் மூமெண்ட் நான் என்னான்னு தெரிஞ்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நண்பர்களே, இதையும் பொருட்படுத்தி சில மைவித்திரி உறுப்பினர்ஸ்லாம் பணம் அனுப்பியிருப்பாங்க போல் தெரிகிறது. அவரும் ஒரு குறிப்பிட்ட தொகை சேர்ந்துருக்குது, கண்டிப்பாக நான் ஏமாற்ற மாட்டேன், அதே மாதிரி பணம் அனுப்பிச்சவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக சரியாக தவறான்னு சொல்லிட்டு நமது மைவித்திரி அரசு உறுப்பினர்கள் நீங்கள் சொல்லுங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்று வராரு, நாளை வராரு, நாளை மறுநாள் வராருன்னு சொல்கிறாங்க. அந்த கேஸில் என்னன்னு எனக்கு தெரியல, அதால் ஒரு லாயர் மூலிமா நான் போயிட்டு நேரடியாக உட்காந்து அதை நான் பார்க்க போகிறேன், பார்த்துட்டு எங்கள் மைவித்திரு உறுப்பினர்களுக்கு அதை ரெக்கார்டோ இல்லை மற்ற விஷயமோ ஏதாவது பண்ணிவிட்டு நான் சரியான விஷயத்தை நான் சொல்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பாருங்கள் நண்பர்களே, இது நல்லதுக்கா அல்லது இது ஒரு சரியான விஷயமா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நமது மைவித்திரி ஆர்ட்ஸ் அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.